நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். கர்த்தர் தந்த இந்த நல்ல வார்த்தைக்காக எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நீர் கொடுக்க நாங்கள் வாங்கிக் கொள்ளுகிறோம். நீர் உமது கையை திறக்க நாங்கள் உமது நன்மையினால் திருப்தி ஆகிறோம். அவர் கரத்தில் தான் எனக்கான எல்லாமே இருக்கிறது. எனக்கானது மாத்திரமல்ல, என் குடும்பத்திற்கு, என் தலைமுறைக்கு எல்லாமே அவர் கரத்துல தான் இருக்குதுன்னு நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கொடுத்தால் தான் உண்டு, அவர் திறந்தால் தான் திருப்தி. ஆமென். எனவே ஒரு தேவ பிள்ளையுடைய கண்கள் அவருடைய கரத்தை நோக்கி, ஆமென், அவர் கரத்தை நோக்கி இருக்க வேண்டும். அவருடைய கரத்தினால், ஆமென், இந்த வார்த்தை தந்த அந்த முதல் நாளிலிருந்து ஆவியானவர் சபைக்கு அநேக வார்த்தைகளை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் நமக்கு எப்படி இருக்கிறது, அவருடைய கரம் நமக்கு என்ன செய்யும், அவருடைய கரத்தினால் நமக்கு உண்டாகிற பலன் என்ன, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் தெளிவாய் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் கடந்த வார செய்தி அண்ணன் பேசிக் கொண்டிருந்த போதே ஆண்டவர் இந்த வாரத்துக்கான இந்த செய்தியை இங்கே உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் இருதயத்தில் எழும்ப பண்ணி கொண்டே இருந்தார். அந்த செய்தியோடு இணையாக தான் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படி இந்த வார்த்தைகளை கர்த்தர் தியானிக்க வைத்தார். ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு தூரம் என் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறதோ, ஆமென், அனுகூலமா இருக்கிறதோ, அதுதான் என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவாவுக்கு ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. யோசுவா ஜெயிக்கணும்னா, இஸ்ரவேல் ஜெயிக்கணும்னா மோசேயின் கரம் ஒரு நாளும் தாழ்ந்துடக்கூடாது. அந்த கரம் தாழுதுனாலே என் வாழ்க்கையில தோல்வி வந்துருங்கிறது அர்த்தம். ஆமென். அந்த கரம் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறதோ, மோசேயின் கரம் உயர்ந்திருக்கும் போது அமலேக்கோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்த இஸ்ரவேலரும் யோசுவாவும் ஜெயம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கை தாழ துவங்கினதும் அவர்களும் தாழ்ந்து போகிறார்கள். எதை காட்டுகிறது? என் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் கர்த்தருடைய கரம் உயர்ந்து அனுகூலமா இருக்குதோ, அதுதான் என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டே இருக்கும். எனவேதான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு, ஆமென், அவர் ஆயத்தம் பண்ணின கானான் தேசத்தை சுதந்தரித்ததை குறித்து எழுதும் போது எரேமியா இப்படி எழுதுகிறார். எரேமியா 32வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசியுங்கள். 32, 21, 22. இஸ்ரவேல் ஆகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாய் இருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். இப்பொழுது இந்த ஜனம் இந்த தேசத்தை அவரிடத்திலிருந்து வாங்குகிறதற்கு காரணம் அவர் கொடுத்தார். கொடுக்கிறதற்கு அவருடைய கரம் பார்வோனுக்கு எதிராகவும் தம்முடைய ஜனத்திற்கு அனுகூலமாகவும் இருந்தது. என் லைஃப்ல அவருடைய கரம் அனுகூலமா இருக்க 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 எனக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டே இருப்பார். எங்கெங்க கையை திறக்கணுமோ அங்கங்க கை திறந்து கொண்டே இருப்பார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் என் வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, என் வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தருடைய கை அனுகூலமா இருக்குதா, என் லைஃப்ல இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் நன்மையா இருக்குதா, இதுதான் பார்க்கணும். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை சன்பிலாத்துகள் எழும்பினாலும் சரி, எத்தனை தோபியாக்கள் எழும்பினாலும் சரி, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணி நடத்தி கொண்டே இருப்பார். எப்பேற்பட்ட சத்துருக்கள் எனக்கு விரோதமா எழும்பினாலும் சரி. ஆமென். நம்ம ஒரு நாள் என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, நான் எப்படி வாழ்ந்தாலும் கர்த்தருடைய கை என் மேல நன்மையா இருக்கும் என்று. கடந்த வாரத்துல கேட்டோம். ஆமென். நன்மையா இருக்கிற கையே நமக்கு விரோதமாய் எழும்பத்தக்கதாய் மாறிடக்கூடாது. இதை இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமென், நன்மையினால் நன்மையாய் அந்த கரம் இருந்த போது, ஆமென், வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு கர்த்தர் நன்மையை கொடுத்தார் என்று. அதே இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு நாள் கர்த்தர் தமது கரத்தை விரோதமாய் எழுப்பினார். அதுதான் புலம்பல் எழுதப்பட்டிருக்கிறது. புலம்பல் 2வது அதிகாரம் அதனுடைய 3, 4 வசனங்களை வாசியுங்கள். அவர் தமது உக்கிர கோபத்திலே இஸ்ரவேலின் கொம்பு முழுவதையும் வெட்டி போட்டார். சத்துருவுக்கு முன்பாக தமது வலது கரத்தை பின்னாக திருப்பினா கையை அப்படியே நீட்டிட்டு இருந்தவர் கையை அப்படியே சுருக்கி வச்சிட்டார். அவர் கை நீட்டி இருக்கும் வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எழும்பின சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் ஆனார்கள். ஆனா அவருக்கு இப்ப கோபத்தை உண்டாக்கி அவர் நீட்டி இருந்த கையை அப்படியே சுருக்கினார். இது மட்டும் ஒரு தேவ பிள்ளைங்க லைஃப்ல வந்துடவே கூடாது.
அப்படி வந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கு அனுகூலமா இருக்க வேண்டிய கரம் அது அனுகூலமா இருந்துச்சுன்னா சத்துரு எவ்வளவு கை ஓங்கினாலும் அந்த கரம் நம்ம மேல பட கத்தர் விட மாட்டான். ஆனா அந்த கை அவர் சுருக்கிட்டார்னா, நீட்டி இருந்த கையை என் லைஃப்ல ஆண்டவர் சுருக்கிட்டார், பின்னிட்டு திரும்ப வச்சிட்டார்னா, அதே வசனம் சொல்லி சுற்றிலும் இருப்பதை பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையை போல யாக்கோபுக்கு விரோதமாக எரித்தார் என்று. 4வது வசனத்தை வாசியுங்கள். பகைஞனை போல் தம்முடைய வில்லை நாணேற்றினார், சத்துருவை போல் தம்முடைய வலது கரத்தை நீட்டி நின்று கண்ணுக்கு இன்பமானது எல்லாம் அழித்து போட்டார். எல்லாத்தையும் அழிச்சிட்டார். எது எது கொடுக்கப்பட்டதோ அது எல்லாம் எடுக்கப்படுகிறது. யோபின் வாழ்க்கையில அத்தனை இழப்பு வர ரீசன் கரத்திற்குள் வைத்திருந்தவர். ஆமென். சாத்தாண்ட சொல்ற இது அவன் உன் கையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்ப அவர் கரை என் லைஃப்ல எவ்வளவு நன்மையா இருக்குதோ அங்கதான் எனக்கு பாதுகாப்பு, அங்கதான் எனக்கு பலன், அங்கதான் எனக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கரை என்னை விட்டு சுருக்கிற கூடாது, அவர் கையை என்னை விட்டு எடுத்துட கூடாது. அப்ப இந்த ஆண்டிலே தேவ பிள்ளைகளை அவர் கை திறக்க நாம் திருப்தியாவோம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆண்டு ஏன் இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், ஒருவரும் திருப்தி இல்லாத வாழ்க்கை அல்ல, திருப்தியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ஆண்டு முடியும் போது என் சாட்சி இதுவாதான் இருக்கும், கர்த்தர் என்னை திருப்தி படுத்தினார் என்று? எத்தனை பேர் சொல்லி ஆமென் என்று இந்த ஆரம்பத்திலே? ஹalleluya. ஆமே. நான் கவனிக்க வேண்டியது அவர் எனக்கு எப்படி திறப்பார், என்ன செய்ய போற, இது அல்ல. நான் கவனிக்க வேண்டியது அந்த கையை என் லைஃப்ல சுருகிற கூடாது, அந்த கையை அவர் எடுத்துடக்கூடாது, அந்த கையை என்ன விட்டு எடுத்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கரம் சுருகிற கூடாது. ஆமென். அவர் கரம் எனக்கு விரோதமாய் மாறாதபடிக்கு, விரோதமா மாறிட்டுனா சத்துருவின் கை என் லைஃப்ல ஓங்கிறோம், விரோதமாய் மாறிட்டுனா நான் நினைத்தது எல்லாம் தாறுமாறாகிறோம், விரோதமாய் மாறிட்டுனா எவ்வளவுதான் எனக்கு அனுகூலமான வாசல் இருந்தாலும் அந்த வாசல் எனக்கு நன்மையா இருக்கவே இருக்காது. அந்த கரம் என் வாழ்க்கையில சுருங்கிற கூடாது. ஆமென். கரம் சுருங்கிட்டுனா எல்லாமே முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு. ஆமென். வேதத்தில் ஒருவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருந்த கரத்தை கர்த்தர் சுருக்கிறதை ஆமென் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வைத்து நம்மால் பார்க்க முடியும். ஆமென். அவர்தான் லோத்து. கை விரோதமாய் மாறிடக்கூடாது. ஆமென். இந்த லோத்தை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாம் தன் மனைவியோடு வீட்டிலிருந்து புறப்படும் போது அவரோடு கூட தான் லோத்தும் புறப்படுகிறார். ஆபிரகாம் எப்படி வந்தார்னு கேட்டா அழைப்பினால் வந்தார்னு சொல்லலாம். ஆனா லோத்து எப்படி வரார்னா அர்ப்பணிச்சு வரார், அர்ப்பணிச்சு வரார். ஆமென். அழைப்பு எவ்வளவு கர்த்தர் கனப்படுத்துறாரோ அதே போல அர்ப்பணிக்கிற உள்ளத்தையும் கர்த்தர் ரொம்ப கனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைக்கப்பட்டு வந்தவர்களும் பாக்கியவான்கள், அர்ப்பணித்து வந்தவர்களும் பாக்கியவான்கள். ஆமென். ஆபிரகாம் அழைக்கப்பட்டு இப்பொழுது வருகிறார். லோத்து அர்ப்பணித்து ஆபிரகாமோடு புறப்பட்டு வருகிறார். ஆபிரகாம் மேல் கர்த்தருடைய கரம் எப்படி நன்மையா இருந்ததோ அப்படியே லோத்தின் மேலும் கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்கிறது. அதன் அடையாளம் தான் ஆதியாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை முதலாவது வாசியுங்கள். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான் என்று சொல்லிவிட்டு 5வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுடனே அந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆபிரகாமை செல்வ சீமானாய் வைத்திருந்தார். எல்லாத்தையும் விட்டு வந்தவர் இன்னைக்கு நன்மை அடைந்திருக்க ரீசன் என்னன்னா ஆபிரகாம் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்குது. நன்மையான கரம் இருக்க 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 நான் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் நிறுத்தி கொண்டே இருப்பார். இப்பொழுது ஆபிரகாம் செல்வ சீமானா இருக்கிறது மாத்திரமல்ல, கூடவே ஒரு வார்த்தை அடுத்து 5வது வசனத்தில் நான் வாசித்தோம், ஆபிரகாமுடனே கூட வந்த லோத்துக்கும் அந்த நன்மைகள் இருந்தது. அப்போ இப்போ லோத்து இவ்வளவு பிளெஸிங் பெற காரணம், லோத்து இந்த ஆசீர்வாதத்தை பெற காரணம் ஆபிரகாமின் மேல் இருந்த அதே கரம் யார் மேல இருக்கு தெரியுமா? லோத்தின் மேல இருக்குது. இந்த லோத்தின் மேல கர்த்தருடைய கரம் இருக்கு வரையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இதே லோத்து இப்பொழுது
அவனுடைய வாழ்க்கையில இன்னொரு பக்கத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 19வது அதிகாரம் அவருடைய 1வது வசனத்தை முதலாவது வாசியுங்கள். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தார். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். ஆபிரகாமோடு கூட எந்த பிரச்சனை இல்லாம ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ்ந்து வந்த லோத்து இப்பொழுது எதற்காய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்னா, ஆண்டவன்மார்களை பார்த்ததும் ஆமை கர்த்தரை கண்டதும் என்ன விரும்புறா தெரியுமா? திரும்ப என் வீட்டுக்கு வந்து உங்க கையை வைங்க, திரும்ப என் வீட்டுக்கு வந்து உங்க கையை வைங்க. கரம் இருக்கும்போது நன்மையா இருந்தவன் இப்பொழுது கரம் இல்லாத போது திக்கற்றவனாய் ஆமை திகைத்து கொண்டிருக்கிறவனாய், என்ன செய்ய வேண்டும் என்று அறியாதவனாய், சில இடத்திலிருந்து வெளியில வர முடியாதவனாய் இப்பொழுது வாசலில் அருகே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இப்படி ஒரு நிலை இந்த லோத்துக்கு வர ரீசன் என்ன? அர்ப்பணிப்புல மிஸ்டேக்கா அல்லது தெரியாம புறப்பட்டது? இல்லை இல்லை இல்லை, கர்த்தருடைய கை நன்மையாயிருந்த கரம் அவனுக்கு விரோதமாய் மாறிவிட்டது. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் கை குறுகிட்டுனா ஆமே என் நிலை என்பது ரொம்ப பரிதாபம் மாறிடும். ஆபிரகாமோ கூட வந்து எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டாரோ அதே ஆசீர்வாதம் லோத்துக்கு இருக்குது. ஆனா இப்போடைய லோத்தினுடைய நிலை என்னன்னா, வாசல்ல இருந்து வெயிட் பண்றார். திரும்ப அந்த கை மேல வராதா? திரும்ப அந்த கை மேல வராதா? திரும்ப அந்த கரை என் கூடாரத்தின் மேல வராதா? அதனாலதான் கெஞ்சி கேட்கிறான், தயவாய் தயவாய், இல்ல இல்ல என்ன விடுன்னு சொல்லும் போது ஆமென் அவன் கெஞ்சி கேட்கிறான். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? ஆமென் 15வது வசனம் 16வது வசனத்தை வாசியுங்கள். கிழக்கு விழுக்கும் போது அந்த தூதன் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு அவர் கை பிடிச்சதும் எங்கிருந்து வெளியில வர முடியாது இருந்தானோ, எங்கிருந்து இந்த மாற்றம் உண்டாகுது இருந்தானோ அங்கிருந்து ஒரு மாற்றத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய கரம் இருக்கிற வாழ்க்கையில போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டு. ஆமென். நுகத்தடியிலிருந்து ஒரு விடுதலை உண்டு. எல்லா பிடிகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டு. ஆமென். கர்த்தருடைய கை திரும்ப பிடிச்சதும் எந்த இடத்திலிருந்து வெளியில வர முடியாமல் தவித்தானோ அந்த கை அவனை பிடிச்சு வெளியில கொண்டு வருது. அப்ப லோத்தின் வாழ்க்கையில ஒண்ணு தெரியுது, கர்த்தருடைய கை நன்மையா இருக்க இருக்க லோத் ஆசீர்வதிக்கப்பட்டா. எப்ப கை தன்னை விட்டு எடுபட்டதும் அன்றிலிருந்து லோத்தின் வாழ்க்கை சத்ருவின் பிடியில் மாறினது. ஹல்லேலூயா. இப்படி லோத்தின் வாழ்க்கையில நன்மையா இருந்த கரம் விரோதமாய் மாறுவதற்கான காரணம் என்ன? ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. லோத்து இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட ரீசன் என்ன தெரியுமா? ஆபிரகாமோடு கூட இருந்த ஐக்கியம். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட இருந்த ஐக்கியம். லோத்து ஆசீர்வதிக்கப்பட்ட ரீசனே லோத்து தனியாய் புறப்பட்டதல்ல, ஆபிரகாமோடு கூட புறப்பட்டதுனால. ஒரு காரியத்தை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமே, நீ அழைப்புல சரியா இருப்பேனா உன் கூட யாரு டிராவல் பண்ணாலும் அவர்கள் ஆசீர்வாதமாய் தான் இருப்பார்கள். அவர்கள் ஆசீர்வாதமாய் தான் இருப்பார்கள். அன்பு சபையே, அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தர் அழைத்த அழைப்புல நீங்க சரியா நிப்பீங்கன்னா உங்களை சார்ந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நிறுத்துவார். உன் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். உன்னோடு பிரயாணிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாம் நிமித்தம் ஆபிரகாம் கூட வந்து லோத்தும் பிளஸ் ஆகிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்ப என் நிமித்தம் என் கூட இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படணுமே தவிர என் நிமித்தம் என் கூட இருக்கிறவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்துடக்கூடாது. அழைப்புல சரியா ஒருத்தர் இருக்கிறான், அவன் கூட டிராவல் பண்ற அத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நோவா தன்னை கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடிச்சான் பாருங்க. அவன் பேழைக்குள்ள போகும்போது நோவா மட்டுமல்ல, நோவாவின் மொத்த குடும்பம் அந்த பேழைக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் அழைப்புல சரியா இருப்பேனா? பக்கத்துல பார்த்து சொல்ல, நீங்க அழைப்புல சரியா இருந்தா உங்க கூட இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கூடவே சொல்லுங்க, அதுல நானும் ஒருத்தேன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப நீங்க அவங்க பக்கத்துல இருக்கிறீங்க. நம்முடைய அழைப்புல சரியா இருந்தா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்.
என் குடும்பத்தில் ஏதோ ஒரு குறை வருதுன்னா குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களை பிளேம் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் என்ன பார்க்கணும். ஆமென். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னே நம்ம அடுத்தவங்களை பிளேம் பண்றோம். என் மனைவி தான் பிரச்சனை, என் புருஷன் தான் பிரச்சனை, என் பிள்ளைங்க தான் பிரச்சனை. இல்லை இல்லை இல்லை, கடந்த வாரத்தில் ஆவியானவர் அதை பேசினார். அவன் என் நிமித்தம் என் கூட இருக்கிறவங்க இடறாங்கன்னா, என் பிள்ளைங்க இன்னைக்கு திசை திரும்புறாங்கன்னா, வழி மாறுறாங்கன்னா, பிரச்சனை அவன் பக்கத்தில் இருக்குதான் பார்க்கிறதை மாற்றி வைத்து விட்டேன். என் பக்கத்துல பிரச்சனை இருக்குதான் பாருங்க. அழைப்புல நீங்க சரியா நிப்பீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க திசை திரும்ப கர்த்தர் விட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் அழைப்பில் நிற்க 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 கூட வந்த லோத்தும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். லோத்தை கர்த்தர் ஆனா கூட டிராவல் பண்றான் பாருங்க. கூட டிராவல் பண்ண அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கப்படுகிறது. அதே நேரத்தில் லோத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், லோத்தே உனக்கு இவ்வளவு நன்மைகள் வர ரீசன் ஆபிரகாம் கூட நீ இருக்கிறதுனால மட்டும்தான். அன்பான பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், அன்பான பிள்ளைகளே, உன் லைஃப்ல நிறைய ஆசீர்வாதங்கள் வர காரணம் உன் பெற்றோர் ஜெபித்த ஜெபம், உன் பெற்றோர் வடித்த கண்ணீர், உன் பெற்றோர் செய்த தியாகம், உன் பெற்றோர் உனக்காய் ஒவ்வொரு நாளும் காண்பிக்கிற ஆமென் அந்த அன்பு மறந்துடவே கூடாது. என்னைக்கு இந்த உறவு வேண்டான்னு சொல்லி நான் கட் பண்றேனோ அன்னைக்கு எல்லாமே லைஃப்ல போயிடும். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் வரையில், ஒரு ஏஜ் வர்றது வரையிலும் ஆமென் நல்ல பிள்ளைங்க மாதிரி பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறது. அதன் பிறகு பெற்றோரை அப்படி தட்டி விடுறது மாதிரி தயவு செஞ்சு எந்த பிள்ளைகளும் அப்படி செஞ்சிடாதீங்க. ஹல்லேலூயா. லோத்தே, இப்போ உனக்கு டிசிஷன் எடுக்கிற ஒரு நேரம் வந்ததும் நீ ஈஸியா தட்டி விட்டுட்டு போற. லோத்தே, நீ ஆபிரகாம் கூட இருக்கதான் ஆசீர்வாதம் உண்டாகி கொண்டே இருக்கும். அப்ப இந்த ஐக்கியத்துல இருக்க ஹல்லேலூயா ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே தேவ பிள்ளைகளுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்றேன். ஆமென். தேவ பிள்ளைகளோடு உள்ள இந்த ஐக்கியம் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுதோ அது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆமென். ஆண்டவர் உங்களை ரொம்ப பிளஸ் பண்ணுவார். இந்த ஐக்கியத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். எதற்காக இந்த ஐக்கியம் என்றால் ஏதோ ஒரு காரியத்தை பேசுவதற்காக அல்ல, தேவன் அழைத்த அழைப்பில் சரியாய் ஓடுவதற்காக இந்த ஐக்கியம். கர்த்தர் நியமித்த பாதையில சரியாய் ஓடுவதற்காக ஐக்கியம். இப்ப ரெண்டு பேர், அதனாலதான் அந்த 13வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். 13வது அதிகாரம் முதல் வசனம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்குண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டது ஒரே நோக்கத்தோட. அந்த நோக்கத்திலே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது வரையில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியான அழைப்புல ஆபிரகாம் டிராவல் பண்றார், கூடவே லோத்து சரியா டிராவல் பண்றார். இப்ப போற நோக்கம் ஒரே நோக்கம். கர்த்தர் எதற்காய் அழைத்தாரோ, கர்த்தர் எதற்காய் இப்பொழுது தன்னை கூப்பிட்டாரோ அந்த நோக்கத்தின்படி டிராவல் பண்றது வர ரெண்டு பேருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல சபையை கூடி வர பண்ணின ஐக்கியத்துல நம்ம சரியா இருந்தோம்னா சபையில் இருக்கிற அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஐக்கியத்துல ஒரு பிரச்சனை வர்றதுக்கு நான் இடம் கொடுத்துற கூடாது. இப்ப எனக்கு ஒரு காரியம் செய்வீங்களா? பக்கத்துல இருக்கிற 4 பேருக்கு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் உங்க பிள்ளைக்கு சொல்றீங்க, பிள்ளை அம்மாக்கு சொல்லுது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்க முடிஞ்சு போகும்போது இதுவரை பிரைஸ் எல்லாம் சொல்லாத ஆளுக்கு பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு போ. ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் கை கொடுக்க உங்களுக்கு இதுவரை அப்படி வரலையோ, இன்னைக்கு முடிஞ்சு போகும்போது கை கொடுத்து பிரைஸ் எல்லாம் பிரதர் நீ சொல்லிட்டு போங்க. இந்த வாரத்தில் ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு கர்த்தர் செய்யறாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஐக்கியத்தில் இருக்க ஆமா, 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னவர். ஒரு மனம் உண்டாகிற இடத்துல தேவனுடைய மகத்துவம் வெளிப்படும். ஒரு மனம் உண்டாகிற இடத்துல தேவனுடைய கரம் நன்மையா இருக்கும். ஒரு மனம் உண்டாகிற இடத்துல சத்துருவின் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. சபையை நம்ம ஒன்னா நின்னுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பட்டனை நம்ம கைக்கு கர்த்தர் தந்துருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பட்டனை நம்ம கைக்கு தருவார்.
ஜனத்தை நமக்கு தருவார். ஆமென். தேசத்தை நமக்கு தருவார். தேசம் நம் வசமாய் கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஏற்ற தாழ்வுகள் இல்லாம ஒரே சகோதர சிநேகத்தோட தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோட இந்த ஒரு மனதை சபைக்கு கட்டளையிடுவீராக. சபைக்கு கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே பிரிவினை உண்டாக்க விரும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் விலகியோடுவதாக இயேசுவின் நாமத்திலே. ரபாலா கதா ரிமா ஷாந்தல ரபா ரிகபா கதரா. ஆமென். சபைக்குள்ள வந்துட்டோம், இந்த ஐக்கியத்துல உறுதியா இருக்கணும். இந்த குரூப்பிசம் இருக்கக்கூடாது. ஹalleluya, ஹalleluya. சபைக்குள்ள இந்த ஜாதி குரூப்பிசம், ஆமென், படிப்பு குரூப்பிசம், அழகு குரூப்பிசம், ஆமென், இந்த பணத்தை வச்சு குரூப்பிசம், அந்தஸ்து குரூப்பிசம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. இங்க கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஹalleluya, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் அவருக்குள் ஒரே இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உறவுல சரியா இருப்பான சபையே அத்தனை பேர் வாழ்க்கை கர்த்தர் திருப்தியாய் நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப ஒரு காரியத்துல நான் உறுதியா இருக்கணும். என் கூட டிராவல் பண்ற லோத்து என் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படணுமே தவிர, அப்ப இந்த ஐக்கியத்துல நான் சரியா டிராவல் பண்ணணும். லோத்து இதுவரை சரியா தான் போயிட்டு இருக்கிறார், சரியா தான் போயிட்டு இருக்கிறார். கூட டிராவல் பண்ணும்போது சரியா ஒரே அழைப்புல ஒரே நோக்கத்தோட வேற எந்த காரியத்தையும் பேசாம வேற எந்த காரியத்தையும் நோக்காம திசை திரும்பாம, ஆமென், ஆமென், பிரிவினை உண்டாக்குற எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்காம சரியான ட்ராக்ல ஓட 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 ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார், லோத்தும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்துகிறார், லோத்தை கர்த்தர் உயர்த்துகிறார். இயேசுவினா இந்த ஒரு உணர்வோட இந்த ஒரு மனதோட சபை ஆராதிக்குமானால் சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கு நான் மனதார ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். உங்களுக்காய் கர்த்தர் கையை திறப்பார். ஹalleluya, ஹalleluya. சபைக்குள்ள மட்டும் எந்த ஒரு குரூப்பிசம் தயவாய் கர்த்தர் கிருபையாய் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவர் மத்த கேட்டகரி பார்த்து ரட்சித்து இவனுக்கு இந்த சீட்டு இவனுக்கு இந்த சீட் இப்படி எல்லாம் வச்சிருந்தார்னா நமக்கு ஒரு சீட்டும் கிடையாதுங்க. தகுதி பார்த்து வந்த கூட்டம் இல்லைன்னா தயவினால் வந்த கூட்டம் சொல்றவங்க, தயவினால் வந்த கூட்டம் சொல்றவங்க, தகுதி பார்த்து வந்த கூட்டம் அல்ல. அதனாலதான் மேவி மோசேத்து உள்ளே கொண்டு வந்து எங்க உட்கார வைக்கிறார் தெரியுமா? டேபிள்ல உட்கார வைக்கிறார், டேபிள்ல உட்கார வைக்கிறார். ஒரு ஊழியர் அழகாய் சொன்னார், டேபிள்ல உட்காரும் போது ஆமென், மேவி மோசேத்துக்கு எது மட்டும் தான் தெரியும் தெரியுமா? இவ்வளவுதான் தெரியும். கால்ல அடியில போயிரும். இப்ப கால் இருக்கிறவனும் கால் இல்லாதவனும் எல்லாம் ஒரே போலதான் இருப்பான். அவர் டேபிளுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க அத்தனை பேரும் ராஜகுமாரர்கள், நீங்க அத்தனை பேரும் அவருக்கு ஒரே போலதான். குறையை இன்னும் நான் பேசிட்டு இருக்கிறேன்னா நான் இந்த ஐக்கியத்துல சரியா இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தங்க என் கூட ஆராதிக்கும் போது அவர்களை குறித்து இன்னும் குறை பேசிட்டு இருக்கிறேன்னா நான் இந்த ஐக்கியத்துல இல்லைன்னு அர்த்தம். ஆமாம், இன்னைக்கு நான் கூட ஆராதிக்கிறவர்களை குறித்து இன்னும் அற்பமாய் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றா நான் ஐக்கியத்துல இல்லை என்று அர்த்தம். ஹalleluya. இந்த வார்த்தை கொஞ்சம் கடினமா இருந்தாலும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாம் தகுதியில் வந்த கூட்டம் அல்ல, தயவில் வந்த கூட்டம். எத்தனை பேர் சொல்லு, என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தியதே. ஒன்றுமில்லா ஒன்றுமில்லா ஓ ரபா சந்தல ரகரபலகதரியல லேகரபா சந்தலரா ஆமென். அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. தயவால் இந்த ஃபெலோஷிப் நான் யாரோடு ரொம்ப வைக்கிறேன் என்பதை கர்த்தர் ரொம்ப கவனிப்பார். அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்களோடு உள்ள ஐக்கியத்தில் உறுதியா இருக்கணும். எனவேதான் நான் கர்த்தர் நம்ம எப்படி சொல்றேன், நான் உங்களை பிரித்தெடுத்தேன் அப்படின்றார். பிரித்தெடுத்த கூட்டம், பிரித்தெடுத்த கூட்டத்தை பார்த்தா தெரியணும் அந்த கூட்டம் ஜாதிகளோடு கலவாத கூட்டம். ஹalleluya, ஹalleluya. உலகத்தில் எல்லாரோடு அன்பு காட்டணும், பழகணும். ஆனா இந்த ஐக்கியம் என்பது அழைக்கப்பட்டவர்களோடு கூட ஐக்கியத்தில் நான் டிராவல் பண்ண மட்டும்தான் என் அழைப்புல நான் என்னால் உறுதியா நிற்க முடியும். எல்லா இடத்துலையும் போய் என் கால் வைத்து நோ
பாபிலோனுக்குள்ள தானியேல் இருந்தாலும் அவனை சுற்றி அநேகர் உண்டு அவன் இருந்த பொசிஷன்ல. ஆனா அவனுடைய ஃபெலோஷிப்பை வந்து யார்கிட்ட தான் வச்சிருப்பானா? ஜெபிக்கிற நண்பர்களோட. அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்கு வெளிப்படாத மறைபொருள் தானியேலுக்கு வெளிப்படுது. ஹல்லேலூயா. இந்த ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். எனவே தான் சபையில நல்ல ஐக்கியமா இருங்க. முன்னாடி எல்லாம் ஆட்கள் கம்மியா இருக்கும்போது சர்ச்சை முடிஞ்சு அப்படி நின்று பேசி போறது அது ஒரு அழகா இருந்துச்சு. இன்னைக்கு சபை பெரிதாக ஆட்கள் கூட 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 இந்த ஐக்கியம் வந்து நஷ்டமாயிட்டு. சிலர்லாம் வரணும் போயிடணும், யார் வரான்னு தெரியாது, யார் போறான்னு தெரியாது. தயவாய் அப்படி மட்டும் இருக்காது. நல்ல ஐக்கியம், இந்த அழைக்கப்பட்டவர்களோட ஐக்கியம். இந்த ஐக்கியம் எதற்காக மட்டும் தானே? ஒருமித்து அழைப்பில் ஓடுவதற்காக. சம்பந்தம் பார்க்க இல்லை. ஆமே இல்ல, எல்லாத்தையும் சொல்லிடுறோம்ல. சிலர் ஐக்கியம் வைக்கிறது சம்பந்தம் இல்லைன்னா வேலை தேடுறதுக்கு. இது அல்ல, அது அவர் கை திறப்பார், அதுல அவர் திருப்தி ஆக்குவார். ஆபிரகாமை செல்வ சீமான் ஆக்கினவர் லோத்தை ஆக்குவார். அதை செய்ய வேண்டியது அவர் செய்வார். நாம் எதுக்கு ஐக்கியம்? நானும் அவரும் அழைக்கப்பட்ட அழைப்புல கடைசி வரை நியமித்த ஓட்டத்துல பொறுமையோட உண்மையாய் ஓட, வேற காரியத்திற்கு அல்ல. என்னைக்கு இந்த ஐக்கியம் நஷ்டமாகும் தெரியுமா? இந்த அழைப்பை தாண்டி வேற காரியத்துக்கு பேசுறோம் பாருங்க. சர்ச்சுக்குள்ள இந்த காம்பவுண்டுக்குள்ள வர்றீங்களா? அவன் சண்டே டெய்லி எல்லாரும் உள்ள வரும்போது அந்த ஐக்கியத்துக்குள்ள வரும்போது இந்த கோட்டைக்குள்ள நீங்க பேச வேண்டிய ஒரே ஒருவர் குறித்து தான், அது ஆண்டவராகிய இயேசுவை குறித்து மட்டும் பேசுங்க. வசனத்தை பேசுங்க. ஆமே, பக்தி விருத்திக்கு உண்டாகிற காரியத்தை பேசுங்கள். இப்படி பேசி பழகி பாரு சபையே, உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம் இந்த பூமியிலே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமே, இன்னைக்கு இதுதான் சபைகளில் நஷ்டமாகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆள்கிட்ட பேச மாட்டேன், அவங்க கிட்ட பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்னு கேட்டா அவங்க கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கிறாங்க. ஏதோ இவங்க வந்து அப்படி தங்கத்தில் உரிச்சு வச்சது மாதிரி. ஹல்லேலூயா. கலரை பார்த்து அழகை பார்த்து எல்லாம் கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்ணிருப்பார்ல. நான் இந்த ஏரியால கிடையாது. ஹல்லேலூயா. அவன் உண்மையிலே நம்ம தான் அவருக்கு முன்பாக அழகானவர். அவன் பக்கத்தில் ஒருத்தர் நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க பா. இதை ஏன் சத்தமா சொல்லுவோம்னா அவங்களும் நம்மளை பார்த்து அழகா இருக்கிறேன்னு சொல்றாங்க. நீங்கள் அழகானவர். ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான் இந்த பூமியில ரொம்ப அழகான கூட்டம். ஹல்லேலூயா. இந்த அழகான கூட்டத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. என்னை அழகாக்க அழகா இருந்தவர் அலங்கோலமானார். அவர் அலங்கோலமானதுனால அலங்கோலமா இருந்த நான் இன்னைக்கு அழகா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, பிதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையும் உமக்குத்தானே என்றென்றைக்கும், மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் வல்லமையும் என்னை அழகாக்கினவரே. ஓ ரவ சந்தல ரிகர பலகதரா தகப்பனே, உமக்குத்தானே. ஒரு விஷயம் கூட, வல்லமையும் மகிமையும் வல்லமையும். ஹல்லேலூயா. ஆமென். தகப்பனே, எனவே இந்த ஐக்கியம் ரொம்ப 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 முக்கியம். தேவ பிள்ளைகளோட ஐக்கியம். அப்படி நடக்க நடக்க கர்த்தருடைய கரம் அவர்கள் 2 பேர் வாழ்க்கையிலும் நன்மையா இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எங்கிருந்து கர்த்தருடைய கை இவன் வாழ்க்கையில குறுக்கப்பட்டது என்றால், அல்லது நீட்டப்பட்ட கை எப்பொழுது அவர் பின்னிட்டு திரும்பினார் என்றால், இப்பொழுதுதான் ஒரு சம்பவம் நடக்க போகிறது. கர்த்தர் 2 பேரையும் ஆசீர்வதித்து நிறுத்தும் போது 2 மெய்ப்பர்களுக்கும் இப்பொழுது ஒரு வாக்குவாதம் வருகிறது. இந்த வாக்குவாதத்தின் முடிவில் இப்பொழுது ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு தருணம். இந்த நேரத்தில் ஆபிரகாம் வந்து சொல்லுகிற வார்த்தை 8வது வசனத்தை 9வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 13:8-9. ஆபிரகாம் லோத்தை நோக்கி,
எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லோத்தே, நீ சின்ன பையன், நான் இவ்வளவு வயசு பெரியவன், இதெல்லாம் இல்ல. அழைக்கப்பட்ட அத்தனை பேரும் நாம் சகோதரர்கள். ஹல்லேலூயா. நாம் சகோதர சகோதரிகள். ஹல்லேலூயா. இதை சொல்லி இப்பொழுது அடுத்து ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிற. இப்படி ஒரு ஆப்ஷன் வந்ததும் லோத்து செய்கிற காரியத்தை பாருங்கள். அதனுடைய 10-11 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்ததா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். கர்த்தருடைய கை லோத்தின் வாழ்க்கையில விரோதமாய் மாற காரணம் 3 காரணங்கள். முதல் காரணம் தவறான தெரிந்தெடுப்பு. 2, அவன் 3 சொல்லி விடுகிறேன், திரும்பும் மனம் இல்லை. 3 தேவ சித்தத்தை புறக்கணித்தல். இந்த 3 காரணத்தின் நிமித்தமாய் நீட்டப்பட்டிருந்த கரம் அவனுக்கு முன்பாய் குறுக்கப்படுகிறது. தவறான தெரிந்தெடுப்பு. இப்பொழுது 2 மெய்ப்பருக்கும் இடையில இப்பொழுது இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கும் போது ஆபிரகாம் வந்து சொல்றாரு, லோத்தே நீ பாரு, உனக்கு எதை செலக்ட் பண்ணணுமோ நீ செலக்ட் பண்ணு, நீ பிரிந்து போகலாம். இப்படி சொன்னதுமே லோத்து அடுத்து ஒரு டிசிஷன் உடனே எடுக்கிறான். எப்படி எடுக்கிறான்னா, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எது சூப்பரா இருக்கோ, எது அவன் கண்களுக்கு ரொம்ப இன்பமா தெரியுதோ, எது அவன் கண்களுக்கு ரொம்ப இனிமையா தெரியுதோ, எது அவன் கண்களுக்கு குளிரூட்டுறது போல தெரியுதோ அந்த இடங்களை தான் தெரிந்தெடுக்கிறான். முதலாவது இவனுக்குள் வந்த பெரிய தப்பு என்ன தெரியுமா? தவறான தெரிந்தெடுப்பு. இதுவரை லோத்து நடந்த பாதை என்பது தான் தெரிந்தெடுத்த பாதையில் அல்ல நடந்தது, கர்த்தர் தெரிந்து கொடுத்த பாதையில் நடந்தான். கர்த்தர் தெரிந்து கொடுத்த பாதையில் நடப்பதை தாண்டி நான் தெரிந்து கொள்ளுகிற பாதையில் என்னைக்கு கால் வைக்க தொடங்குறேனோ அன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, நீட்டப்பட்ட கை சுருங்கிடும். கடந்த வாரத்தில் இதை தெளிவாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆனால் இந்த வார்த்தை மறுபடியும் சபைக்கு இது பேசப்படுகிறது என்றால், சபையே கர்த்தர் நம்மை அன்பு வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் தெரிந்தெடுப்பது ரொம்ப முக்கியம். இங்க ஏன் இப்படி ஒரு தவறான தெரிந்தெடுப்புனா ஒரு 3 விஷயங்கள். 1, அவனுடைய கோபம். அவனுக்கு இப்போ இருக்கிற அந்த டைம் இருக்குல்ல, அவன் எந்த சிச்சுவேஷன்ல இந்த டிசிஷன் எடுக்கிறான் தெரியுமா? இன்னும் அந்த சண்டை தீரல, வாக்குவாதம் இன்னும் தீரல. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு டிசிஷனுமே சண்டையில எடுத்துறாதீங்க. ஆமேனா? இந்த கோபத்துல, இந்த சண்டையில நாம எடுக்கிற டிசிஷன் இருக்குல்ல, அது ஒரு பெரிய பெரிய தப்பு. எந்த பெரிய கோபம் வந்தாலும் பைபிள் தெளிவா சொல்லுது, யாக்கோபு 1:20 மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இது சத்தியம். எந்த ஒரு காரியத்தை குறித்த ஒரு டிசிஷனும் நம்முடைய நிலை கோபத்தோடு இருக்கும்போது, சண்டையில இருக்கும்போது தயவு செஞ்சு எடுத்துறாதீங்க. ஆமென். ஆபிரகாம் இதுல தெளிவாயிட்டார். அதனாலதான் ஆபிரகாம் தெளிவா சொல்றாரு, எப்பா நீயே பாரு, நீ என்ன முடிவு எடுக்கணுமோ முடிவெடு. உண்மையிலே லோத்து வெயிட் பண்ணி இருக்கிறோம், கொஞ்சம் பொறுங்க, இந்த கோவம்லாம் எனக்கு ஆறட்டும், இந்த கோபம் எனக்கு நீங்கட்டும், தயவு செஞ்சு அன்பா சொல்றேன். ஆமென். வாழ்க்கை நடைமுறை வைத்து சொல்றேன். ஒரு கோபம் வருதுன்னா, ஒரு சண்டை நடக்குதுன்னா அதுல எந்த டிசிஷன் ஆவேசப்பட்டு எடுத்துறாதீங்க. அப்படி எடுக்கிற டிசிஷன் மேக்சிமம் தேவ திட்டத்துக்கு விரோதமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கோவம் வந்து சண்டை வரும்போது எடுக்கிற டிசிஷன்ல இருக்குல்ல, இனி நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் சொல்லி 5 நிமிஷத்துல என்ன உங்களுக்கு டீ வேணுமான்னு வந்து கேட்பாங்க. அந்த கோபத்தில் நாம் பேசுற வார்த்தைகள், கோபத்தில் நாம் எடுக்கிற டிசிஷன், கோபத்தில் நாம் எடுக்கிற தீர்மானம், இது ரொம்ப கவனம். அவன் லோத்து கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும்.
இந்த கோபத்தில் நாம் செய்கிற காரியங்கள் என்பது அவருடைய வாசனையை கெடுத்து போடும். யாக்கோபு சொல்லுகிறார் பிள்ளைகளை பார்த்து, என் வாசனையை நீங்க கெடுத்துட்டீங்க. சிமியோனையும் லேவியையும் பார்த்து சொல்றார், கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல, நீ என் வாசனையை கெடுத்துட்டீங்க. இந்த வாசனை கெடுத்ததினால் ஆசீர்வாதம் வர வேண்டிய வாழ்க்கையில இப்பொழுது சாபம் வந்து விடுது. கோபத்தில் நாம் எடுக்கிற டிசிஷன் ரொம்ப கவனம். எல்லாருக்குமே கோபம் வரும். கோபம் வராத நபர் யாராவது இருக்கிறீங்களா? என்ன சத்தமா இல்லைன்றாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சில இடத்துல சில சூழ்நிலையில் கோபங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா இந்த பிரச்சனையில நான் என்ன தீர்மானிக்கிறேன் ரொம்ப கவனம். அமைதியா இருங்க, முதலாவது சைலண்டா இருங்க. ஆமை, ஒரு சில இடத்துல சில காரியங்கள் நமக்கு கைவிட்டு போகுது, சில காரியங்கள் ஆமை நம்ம நினைச்சதுக்கு தாண்டி போகுது, சிலது தலைக்கு மேல போகுதுன்னு வரும்போது உடனே இதுல என்ன செய்யணும்? ஆமை, உடனே தீர்மானத்தை எடுக்காதீர்கள். காரணம், சில காரியங்கள் ஆமை நாம எடுக்கிற தீர்மானங்கள் தேவ திட்டத்துக்கு மாறாய் போக பல வாய்ப்புகள் இருக்கிறது. கோபத்தில் லோத் எடுத்த தீர்மானம், அவசரப்பட்டு எடுத்த தீர்மானம், அவன் எதை பார்க்க தொடங்கிட்டானா, அவன் அவரை பார்க்கறதுக்கு பதிலாய் அவனுக்கு எது பிரியமோ அதை பார்க்க தொடங்கிட்டான். சிமியோனும் லேவியும் கோபத்தில் எடுத்த தீர்மானம் தகப்பனின் வாசனையை கெடுக்கிறது. நாம் தெரிந்தெடுக்கிற காரியம் எந்த நிலையில் தெரிந்தெடுக்கிறோம் என்பது ரொம்ப 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 முக்கியம். மொர்தெகாய்க்கு மேலையும் யூதாவின் ஜனத்திற்கு மேல, அதாவது மொர்தெகாய் தான் ஆமானுக்கு முன்னாடி தலை குனிந்து நிற்காமல் அப்படி நிமிர்ந்து நிற்கிறார். இதனால மொத்த யூத குலத்துக்குமே பிரச்சனை வருது. ஏன் இந்த பிரச்சனை வருது தெரியுமா? ஆமானை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை எஸ்தர் 3வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை வாசியுங்கள். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் இப்படி ஒரு டிசிஷன் இந்த ஆமான் எடுக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அவனுக்கு மூர்க்கம் கொண்டாயிடுச்சு. என் வாழ்க்கையில நான் சில இடத்துல இருக்கிற டிசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு காரியத்தை தீர்மானிக்கும் போது நான் இப்போ சரியான நிலையில் இருந்துதான் தீர்மானிக்கிறேன்ங்கிறத கவனிங்கள். என் மனசு அமைதியா இருந்துதான் நான் இந்த காரியத்தை தீர்மானிக்கிறேனா, எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்பட்டு எடுத்துறாதீங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள், நிறைய குடும்பத்துல பிரச்சனை அதிகமான ரீசனே அவசரப்பட்டு எடுத்த முடிவுகள், அவசரப்பட்டு எடுத்த தீர்மானங்கள். பிள்ளைங்க வாழ்க்கை ஆனாலும் சரி, ஒரு திருமண காரியம் இருக்கட்டும், பிள்ளைக்கு படிப்பு காரியம் இருக்கட்டும், எந்த ஒரு காரியமும் இருக்கட்டும், தேவ பிள்ளை ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை தருகிறார் என்றால் இந்த பிள்ளை எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி இந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், இது இனி அல்ல அவர் எழுத போறது, ஏற்கனவே அவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை குறித்து A to Z என் பரமபிதா எழுதி வைத்துதான் என்னை பிறப்பிக்க வைத்திருக்கிறார். அப்ப என் பிள்ளைக்கு இந்த காரியம் எப்ப நடக்கணும், எப்ப செய்யணும், இது நான் அறிந்ததை விட என்னை நடத்துகிறேன் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஜாஸ்தி. அவசரப்பட்டு இந்த ஆண்டுல செய்யலனா, இந்த வயசுக்குள்ள செய்யலனா, எஸ் உலகத்தின் பார்வைக்கு இந்த வயசுல செஞ்சாதான் உண்டு, ஆனா பரலோக பார்வைக்கு அவர் குறித்த நேரத்தில் நடந்தாதான் நல்லது. சில அவசர முடிவு, சில காரியங்கள் தாமதமாக தெரிஞ்சதும் மனசு படபடத்து சில தீர்மானங்கள், இது என்ன ஆகிரும் தெரியுமா? அவர் வழியில நடந்திருக்கிற நம்மை வழி திசை திருப்பிடும். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் தேவ பிள்ளைகள். கடந்த நாள்ல இந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு வாரம் ஆண்டவர் தியானிக்க வச்சிட்டு இருந்தா. ஏன் லோத்து இப்படி ஒரு டிசிஷன், இப்படி ஒரு தீர்மானம்? ஹல்லேலூயா. அவன் கோபத்துல ஆபிரகாம் பாருங்க வெயிட் பண்றான். ஆபிரகாம் எடுத்த உடனே நான் இதை செலக்ட் பண்றேன். உண்மையிலே ஆபிரகாம் தான் சொல்லியிருக்கணும், ஏன்னா அவன் லோத்து வந்தது. ஆபிரகாமில் தான் லோத்து ஆசீர்வதிக்க. அப்ப ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும்? நான் செலக்ட் பண்ற போகதான் நீ அப்படி சொல்லியிருக்கணும். ஆபிரகாம் வெயிட் பண்ண, ஏன்னா ஆபிரகாமுக்கு இப்ப தெரியுது, இப்ப இந்த இடத்துல நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன்னா அது எப்படி முடியும்னு தெரியாது. வெயிட் பண்ற. அதனால லோத்துக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்குற. லோத்தை என்ன செய்திருக்கணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு நாள் டைம் கொடுங்க, ஒரு இரவு மட்டும் டைம் கொடுங்க, நாளை காலையில இந்த கோபத்தெல்லாம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருப்பான். நான் நிச்சயமா நம்புறேன் அவன் சோதோமுக்கு போயிருந்திருக்க மாட்டான், இந்த உறவிலே நிலைத்திருந்திருப்பான், இன்னும் லோத்தை குறித்து பேசப்பட்டு கொண்டிருந்திருக்கும். ஹல்லேலூயா. நாம் எடுக்கிற டிசிஷன் ரொம்ப முக்கியம்.
எந்த ஒரு காரியத்தை தீர்மானிக்கும் போது நான் எந்த நிலையில் இருந்து தீர்மானிக்கிறேன் என்பதை கொஞ்சம் கவனிங்கள். சுற்றி இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் அமைதியா இருக்குதா? நான் சமாதானமா தான் இருந்து இந்த சூழ்நிலையை செலக்ட் பண்றேனா, இந்த காரியத்தை செலக்ட் பண்றேனா? ஏன்னா அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள், என் கோபத்தில் நான் எடுக்கிற முடிவுகள், அது எனக்கே தீங்காய் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். ஆமென். கெத்செமனே தோட்டத்தில் சேவர்கள் வந்து இயேசு மேல கை போட்டது ஆவேசத்தில் ஒருத்தர் கத்தி எடுத்தார். யாரு? அதுக்கு அவனுக்கு கிடைச்ச பதில் என்ன? சத்தமா சொல்லுங்க. அதாவது நாமளே கொடுத்து வாங்குறோம் அடி. பட்டயத்தை எடுத்த நீ பட்டயத்தால அவசரத்தில் எடுக்கிற சில முடிவுகள் இருக்குதுல்ல, இதுல ரொம்ப கவனமா இருங்க. இதனால எத்தனையோ பேருடைய வாழ்க்கை தலைமுறைகள் இன்னைக்கு சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. எந்த காரியத்தை அவசரப்படாதீங்க. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை குறித்து, என் பிள்ளையை குறித்து சகலமா அப்பா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னொன்று, இங்கே இப்படி ஒரு காரியத்தை தவறான தெரிந்து கொள்ளுதலுக்கு ரீசன் என்னன்னா, தாழ்மை இல்லாத நிலை. தாழ்மை இல்லாத நிலை. நான் சொன்னேன் 13வது அதிகாரம் 8-9 சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது, நீ என்னை விட்டு பிரிந்து போகலான்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை அவனுக்கு கொடுக்கிறார். ஒரு காரியத்தை இந்த இடத்துல உண்மையிலேயே ஆமென் ஆபிரகாம் தாழ்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், ஆபிரகாமில் தான் அவ்வளவு ஆசீர்வாதங்களையும் லோத்து இப்பொழுது சுதந்திரித்து கொண்டிருக்கிறான். ஆனால் பிரச்சனை வரும்போது இந்த இடத்துல ஆபிரகாம் தான் முன்னே நின்று தன்னை பெருமையாய் காட்டாமல் அந்த இடத்துல லோத்துக்கு முன்பாய் தன்னை தாழ்த்துகிறான். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு என் வாழ்க்கையில உயர்வு வருதோ அந்த அளவுக்கு நான் என்னை தாழ்த்துவதில் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமே. எந்த அளவுக்கு என் லைஃப்ல உயர்வு வருதோ அந்த அளவுக்கு என் லைஃப்ல நான் தாழ்ந்து போறதுல உண்மையா இருக்கணும். மேன்மைக்கு முன்பானது தாழ்மை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் இருந்த தாழ்மை ஒரு லிமிட் கர்த்தர் கொஞ்சம் உயர்த்துனதோ, நான் இவங்க முன்னாடி தாழ்ந்து போறதா, நான் இந்த இடத்துல போய் என்ன நான் தாழ்ந்து கொடுக்கிறதா? நோ. அவன் ஆபிரகாம் இந்த இடத்துல தாழ்ந்து போக அவசியம் இல்லை. லோத்திட்ட சொல்லியிருக்கணும், போனா போ, உனக்கு எங்க போகணுமோ போ, நான் இந்த இடத்த செலக்ட் பண்றேன், நான் இப்படி பண்றேன், நான் அப்படி பண்றேன், எதுவுமே சொல்லல. லோத்தே, நீ செலக்ட் பண்ண, நீ சொல்லு, நான் என்ன சொல்றியோ நான் அதை செய்யறேன். தன்னை தாழ்த்தி கொடுக்கிறார். எவ்வளவு நம்மை வெறுமையாக்குகிறோமோ பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. 138, 6, 7, 8 வசனங்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். சொல்லிட்டு கீழே சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. அப்ப தாழ்மை உள்ளவர்கள் வாழ்க்கையில தான் கர்த்தருடைய கரம் நிலைத்திருக்கும். ஆமா, இப்ப கொஞ்சம் வசதி வந்ததும் ஆமே, லோத்துக்கு இப்ப என்னன்னா என்கிட்ட தான் எல்லாம் இருக்குதுல்ல, இனி நான் போயிடலாம். ஒரு வசதி வருகிறது வரையிலும் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற நிலை, இந்த ஐக்கியத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு தேவ பிள்ளைக்கு வந்து ரொம்ப பெரிய பலனா இருக்கும். ஆனா கொஞ்சம் நம்ம நினைச்சதெல்லாம் நடந்ததும் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் நஷ்டப்படுறது தான். ஒரு குறிப்பிட்ட கால வரையிலும் ஒண்ணுமே இல்லாத போது கர்த்தருக்கு முன்பாய் நாம இருந்த நிலையம், இன்னைக்கு எல்லாம் வந்த போது நான் கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறேங்கிறதை கர்த்தர் கவனிப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை இதுல சொல்ல விரும்புறேன். ஒண்ணு இல்லாத போது நான் ஆண்டவர் சமூகத்தில் என்னை தாழ்த்தினதும், எல்லாம் வந்த போது நான் எப்படி தாழ்த்துறேங்கிறதை பார்க்கறதுக்காகவே சில பிரச்சனை அனுமதிப்பார். நல்லா தானங்க போயிட்டு இருந்து இவ்வளவு நேரம், ஏன் திடீர்னு 2 மேய்ப்பர்களுக்கு சண்டை வரணும்? 2 மேய்ப்பர்களுக்கு ஏன் சண்டை வரணும்னா, இப்ப 2 பேரும் ஒரே லெவல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப கர்த்தர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இந்த டெஸ்ட்ல ஆபிரகாம் பாஸ் பண்ணிட்டார், அவர் இன்னும் தன்னை தாழ்த்துகிறார். அதனாலதான் ஆபிரகாமுக்கு அடுத்து வாக்குத்தத்தம் வருது, நீ எங்க கால் வைக்கிறியோ அந்த தேசத்துல நான் உனக்கு ஆசீர்வாதமா தந்துட்டேன். ஆமென். ஆனா லோத்துக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது. அவன் என்ன செலக்ட் பண்றானோ அதுதான். ஏன்னா தன்னை இன்னும் மேன்மையா பார்க்க, தனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்ததும் அதன் பிறகு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆபிரகாம் தன்னை தாழ்த்தும் போது லோத்து தாழ்த்துவதற்கு பதிலாக ஏறெடுத்து பார்க்கிறான், கண்ணை ஏறெடுத்து பார்க்கிறான். மேட்டுமையானவனை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிந்து அவனை விட்டு கையை சுருக்கிடுவார். 3வது இந்த இடத்துல ஆமென், ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்படுகிற வாசியுங்கள். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து
யோர்தான் நதிக்கு அருகான வாசிங்க. சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமை கோமரை அழிக்கும் முன்னே சோமாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. நல்ல கவனிங்க. எந்த ஒரு காரியமும் நான் ஏறெடுத்து பார்த்து எனக்கு வரக்கூடாது, நான் அவரை ஏறெடுத்து பார்த்து தான் எனக்கு வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு காரியமும் என் கண்கள் இந்த பூமியில என்ன பார்த்து இழுக்குதோ அதெல்லாம் வர வேண்டியது. என் கண்கள் அவரை பார்த்து அவர் கை என்ன தருதோ அதுதான் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் கண்ணை ஏறெடுத்து பார்த்து நானா சிலதை பார்க்க தொடங்குறேன் பாருங்க. இந்த வசனத்தில் ஆண்டவர் நேற்று கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான் சொல்லிட்டு அந்த வார்த்தையோட முடிச்சிருக்க வேண்டியதுதான். கூட அடுத்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டு கர்த்தர் சோதோமையும் கோமாரையும் அழிக்கும் முன்னே. அப்ப ஒரு காரியம் இதுல தெளிவா தெரியுது. நான் தெரிந்து கொள்ளுகிற பல காரியங்கள் கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். அது ஒரு நாள் அழிவை காண போகிற காரியம். ஆமென். கர்த்தர் அழிக்கும் முன் என்கிற ஒரு பெரிய ஒரு அபாயம் அந்த இடத்துல இருக்கிறது. அது சத்துரு நமக்கு காட்ட மாட்டான். நமக்கு எதுதான் காட்டுவான் தெரியுமா? அழிக்கிறதுக்கு முன்னாடி இது எவ்வளவு அழகா இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்ல புரிஞ்சு சத்துரு காண்பிக்கிற அழகு எல்லாமே ஒரு நாள் அழியும். ஆமென். இது அழகா இருக்குதுன்னு சத்துரு காண்பித்து நான் செலக்ட் பண்றது அத்தனையும் ஒரு நாள் அழியும். ஹல்லேலூயா. நான் கண்ணை ஏறெடுத்து பார்த்து செலக்ட் பண்ணக்கூடாது. அவரை நான் பார்க்கணும். அவர் எனக்கு எடுத்து தருவார். நீர் கொடுக்க நாங்கள் வாங்கிக் கொள்வோம் ஆண்டவரே. ஆமா, இந்த ஸ்தலம் உண்மையிலேயே ஆமென். லோத் என்ன செய்திருக்கு? தன் கண்களை ஏறெடுத்து சோதோமை பார்த்ததுக்கு பதிலா தன் கண்களை ஏறெடுத்து கர்த்தரை பார்த்திருந்திருப்பான். ஆனால் அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய கரை இன்னும் நன்மையாகவே இருந்திருக்கும். ஆமென். தன் கண்களை எடுத்து அவன் சோதோமை பார்க்கும்போது ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 14வது வசனத்தை வாசியுங்கள். லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி கண்களை ஏறெடுத்து உன் கண்களை ஏறெடுத்து இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் அதை கொடுப்பேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லோத்து பார்க்கிறதுக்கும் ஆபிரகாமை பார்க்க வச்சதுக்கு வித்தியாசம் இருக்கு. லோத்து தானாய் பார்த்தான், ஆபிரகாம் கர்த்தரால் பார்க்க பண்ண வைத்தான். கர்த்தர் பார்க்க வைக்க நீ கண்களை எடுத்து பாரு. அவர் ஏறிட்டு பார்க்க வைக்கிறது வரையிலும் ஹல்லேலூயா. ஆபிரகாம் கண்ணை ஏறெடுக்கவே இல்லை, அதுவரை நோக்கி இருக்கிறான். லோத் அப்படி இல்லை. நீ செலக்ட் பண்ணு சொன்னதுமே அடுத்த நிமிஷம் இப்படி கண்ணை ஏறெடுத்து பார்க்கறான். ஆமென். அவன் கண்களுக்கு சத்துரு பல காரியத்தை அழகா காட்டுறான். ஆனா பைபிள் சொல்லுகிறது சத்துரு காண்பிக்கிற அநேக அழகான காரியம்தான் கர்த்தர் ஒரு நாள் அழிக்க போகிறார் என்பதுல. எனவே நான் தெரிந்து கொள்ளுகிற பாதை எப்படிப்பட்ட பாதை என்பது ரொம்ப ரொம்ப கவனம். தவறான ஆமென் பாதையை தெரிந்தெடுக்கிறான், தவறாமல் தெரிந்தெடுக்கிறான். இரண்டாவது சொன்னேன், திரும்பும் மனம் இல்லாதவன். இப்ப லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து விட்டார். பிரிந்து லோத்தின் வாழ்க்கை இப்பொழுது சோதோமுக்குள்ளே போய்விட்டது. அங்க போன பிறகு லோத்து எப்படி இருந்தார், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானா எதையுமே பைபிள் எழுதவில்லை. ஆனால் அவருடைய கரம் யார் வாழ்க்கையில் நன்மையா இருந்ததோ அவனுடைய வாழ்க்கை குறித்து மட்டும்தான் பைபிள் காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனா இப்போ ஒரு சான்ஸ் கர்த்தர் கொடுக்கிறார். அது என்ன சான்ஸ்னா, 5 ராஜாக்கள் இப்பொழுது அவன் யுத்தம் பண்ணி இப்போ சோதோமின் ராஜாவையும் அங்கிருந்த பொருட்கள் ஜனங்கள் எல்லாரையும் பிடித்து கொண்டு போகிறார்கள். அதுல லோத்தும் பிடிபடுகிறான், அவனுடைய பொருட்களும் பிடிபடுகிறது. இது இப்பொழுது ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 14வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது இது ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டதும் வேதம் சொல்லுகிறது. 14, 15, 16 வசனங்களை வாசிங்கள். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களை திருப்பி கொண்டு வந்தான். சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். நல்ல கவனிங்க. இப்போ சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு தருணம்.
எதற்கான தருணம் என்றால் திரும்ப கர்த்தர் கை வச்சு பிளஸ் பண்றதற்காக. சோதோமில் இருந்து பிடிபட்ட அவனை ஆபிரகாமை அனுப்பி கர்த்தர் விடுவித்து கொண்டு வர்றார். இது கர்த்தர் லோத்துக்கு பாராட்டின கிருபை. எதற்காக இந்த கிருபை பாராட்டப்படுகிறது என்றால், லோத்தே, கர்த்தர் இன்னும் மேல தமது கரத்தை நன்மையாய் வைக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமை, ஒரு திரும்புகிற ஒரு சான்ஸ் எனக்கு வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, என் மேல கர்த்தர் கையை விரோதமாய் நீட்ட விரும்பல, கர்த்தர் கையை நன்மையாய் வைக்க விரும்புகிறார் என்ற அர்த்தம். இன்னைக்கு சில காரியத்தை கர்த்தர் எனக்கு உணர்த்தி, சில பாவ பிடியிலிருந்து, சில சாப பிடியிலிருந்து, சில தேவையில்லாத பழக்கத்திலிருந்து கர்த்தர் வெளியில வருவதற்காக, திரும்பி வருவதற்காக ஒரு சான்ஸ் இன்னைக்கும் கொடுக்கப்படுகிறது என்றால் சபைக்கு ஒரு நற்செய்தி சொல்ல விரும்புறேன். கர்த்தர் கையை குறுக்க விரும்பல, கர்த்தர் கையை நீட்ட விரும்புகிறார். ஏன் இப்படி ஒரு சம்பவம் இங்கே நடக்கணும்? ஏன் ஆபிரகாமுக்கு இது தெரிவிக்கப்படணும்? ஏன் ஆபிரகாமை கொண்டு கர்த்தர் அதை மீட்கணும்? ஆமென். லோத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுகிறது. இந்த சான்ஸ் எப்பவுமே கிடைக்கும் என்று மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த சான்ஸ் எப்பவுமே கிடைக்கும் என்று மட்டும் நினைக்காதீங்க. கர்த்தர் கொடுக்கிற தருணத்தை யார் சரியாய் பயன்படுத்துகிறீர்களோ அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். ஹalleluya. கர்த்தர் கொடுக்கிற தருணம் லோத்துக்கு இப்ப அழகான ஒரு சான்ஸ், அழகான சான்ஸ். இப்ப எல்லாமே சத்துரு கையில பிடிபட்டு, லோத்தும் பிடிபட்டு இருக்கும்போது ஆபிரகாமுக்கு அந்த விஷயம் தெரிய பண்ணி கர்த்தர் இந்த தருணத்தை கொடுக்கிறார் பாருங்க. இந்த தருணத்தை கொடுத்து திருப்பி கொண்டு வந்ததும் லோத்து தன்னோடு கூட திரும்ப டிராவல் பண்ணுவான்னு பார்த்தா, லோத்து திரும்ப எதை தான் நோக்கி போறான் தெரியுமா? சோதோமை நோக்கி. ஆமை, எந்த இடத்துல கர்த்தருடைய கரம் எனக்கு குறுக்கப்பட்டுச்சோ அதே நோக்கி. ஆமை, இந்த இடத்துல நான் நின்னா, இந்த காரியம் செஞ்சா என் லைஃப்ல கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் திரும்ப நான் அதை நோக்கி போறேன் பாருங்க. இவங்க லைஃப்ல கர்த்தர் தமது கையை விரோதமாய் நீட்டுவார். ஹalleluya. திரும்புகிற ஒரு தருணம். அன்பான வாலிபர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பெரியவர்களே, திரும்புகிற ஒரு தருணத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தாரானா திரும்பிருங்க, திரும்பிருங்க. அப்படி சான்ஸ் வருதுன்னா ஒரு சத்தியம், கர்த்தருடைய கை இன்னும் உங்களுக்காக காத்திருக்கிறது அர்த்தம். திரும்புகிற தருணத்தை பயன்படுத்தாதவர்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய கை விரோதமாய் மாறும். இந்த வார்த்தை நடுக்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னைக்குமே இந்த சான்ஸ் கிடைக்காது, என்னைக்குமே இந்த தருணம் கிடைக்காது. ஒரு செகண்ட் சான்ஸ் கர்த்தர் உனக்கு தாரார்னா, பேதுருவே நீ பாக்கியவா. உன் வாழ்க்கையில கர்த்தருடைய கை குறுகலன்னு அர்த்தம், உன் வாழ்க்கையில கர்த்தருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். இன்னைக்கு இந்த சான்ஸை மிஸ்யூஸ் பண்றாங்க நிறைய பேர். இன்னைக்கு கர்த்தருக்கு கிருபை மிஸ்யூஸ் பண்றாங்க. திரும்ப ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்த விரும்பவில்லை. ஹalleluya. எனவே தான் பைபிள்ல ஒரு வார்த்தை பலமுறை, இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால். இன்னைக்கு ஒரு வார்த்தை நீ திரும்பும்படி கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா நீங்க திரும்புறதற்கு ஆயத்தமாகுங்கள். அப்படி திரும்புகிறவர்கள் வாழ்க்கை கர்த்தருடைய கரம் நன்மையாய் அமரும். சகையை பாருங்க, இயேசுவை பார்க்கும்படியாய் தான் லூக்கா 19வது அதிகாரத்தில் எரிகோ வழியாய் பிரயாணமாய் இயேசு வருகிறதை அறிந்து அவன் ஓடி போய் அந்த மரத்தின் மேல ஏறி உட்கார்கிறான். எதற்காக உட்கார்ந்தா? இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதற்கா இல்ல, இயேசுவை தன்னோடு அழைத்துட்டு போறதற்கா இல்ல. அவனுக்கு ஒரே ஒரு ஆசை, எனக்கு இயேசு ஒரு விஷயம் பார்த்தா மட்டும் போதும். அவர் எப்படிப்பட்டவரோ என்கிறதை பார்க்கிறதற்காக போனான். ஆனா இப்ப பார்க்கும்படி போய் மரத்துல ஏறி உட்கார்ந்து அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது இயேசு அந்த வழியாய் வந்து அந்த மரத்தின் பக்கத்துல வந்து நின்று அவனை நோக்கி கூப்பிடுகிறார். ஆமென். லூக்கா 19வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இன்றைக்கு நான் உன் வீட்டில் ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு நான் வந்தேன், இன்னைக்கு நீ இப்ப இறங்கி வந்தேன்னா இன்னைக்கு நான் உன் கூட தங்குவேன். இந்த சான்ஸை சகையு தட்டி விடல, அந்த சான்ஸை பயன்படுத்துறான். அவன் சீக்கிரமா இறங்கி வந்து இயேசு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். போகிற வழியில அவன் என்ன தீர்மானம் எடுக்கிறானா, இதுவரை தான் எதை செய்து வந்தானோ அதை இனி செய்ய மாட்டேங்கிற தீர்மானத்தை எடுக்கிறான். தேவன் தருகிற தருணத்தை பயன்படுத்துகிறவர்கள் எதுல உறுதியா இருப்பாங்க தெரியுமா? இதுவரை நான் செஞ்ச பாவத்தை இனி நான் செய்ய மாட்டேன், இதுவரை செஞ்ச அக்கிரமங்கள் இனி என் லைஃப்ல தொடராது. ஆமென். தருணத்தை பயன்படுத்துகிறவர்கள் இப்படிதான் வாழ்வார்கள். ஆனா லோத்து இப்படி பயன்படுத்தல. திரும்பவும் சோதம், திரும்ப அதே வாழ்க்கை, திரும்ப பழைய வாழ்க்கை. இப்படியே என் வாழ்க்கை தொடருமானால் ஒரு வார்த்தை நடுக்கத்தோடு சொல்லுகிறேன், நீட்டப்பட்ட கை குறுக்கப்படும்.
எனவேதான் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு 15வது அதிகாரத்தின் 19, 20, 21 வசனங்களிலே சொல்லுகிறார். வாசியுங்கள். இந்த வார்த்தை எல்லாரும் கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஆமென். 15வது அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்ப அவர்கள் உன்னிடத்திற்கு திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்கள். எதிரே அரணான வெண்கலம் அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 21வது வசனம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பும்படி கொடுக்கப்பட்ட தருணத்தை சரியாய் பயன்படுத்தப்பட்டவன் வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற ஆசீர்வாத வார்த்தை, நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்தி உன்னை எல்லா பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்து, ஆமே ஆமே, நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்களை உன்னிடத்திலே கர்த்தர் திரும்ப வைப்பார். ஹalleluya. ஆமென். இந்த சகையு கிடைத்த தருணத்தை சரியாய் பயன்படுத்த நாம் பாருங்க. பைபிள் சொல்லுகிறது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. ஆமென். எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தருவதை தருணமாய் பாருங்கள், தருணமா பாருங்க. இந்த தருணம் சரி இன்னைக்கு தந்துட்டா, இன்னைக்கு கிருபை தந்துட்டா நாளைக்கு கிருபை தருவார். நோ, அப்படி கிடையாது. இயேசு இன்னைக்கு சகையை சொல்லிருக்கலாம், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை, நீங்க நாளைக்கு வாரீங்களா அப்படி சொல்லி இருப்பார்னா சகையை வாழ்க்கையில இயேசுவை பார்த்திருக்கவே மாட்டான். கிடைத்த தருணத்தை சரியாய் பயன்படு. லோத்தே, அழகான சான்ஸ் லோத்தே, உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுல கர்த்தருடைய கை மேல நன்மையா இருந்தா மட்டும்தான் எல்லாமே எனக்கு நன்மை. கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், அவன் ஒரு சூழ்நிலை அனுமதித்து கொடுக்கிறார். சில தருணங்களை நமக்கு தருவதற்காக சில சிச்சுவேஷன்ஸ் கர்த்தர் நமக்கு எதிராய் மாற்றுகிறார். எதற்காக எதிராய் மாற்றுறார்னா அழிப்பதற்கல்ல, நீ திரும்பி வருவதற்காக. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? என்ன சில சிச்சுவேஷன் திரும்ப பண்ணுகிறதற்காக இந்த சில சூழ்நிலை எனக்கு எதிராய் மாறி இருக்கிறது. ஹalleluya. சோதோமுக்குள்ள பிரச்சனை இல்லாம இருந்துட்டு இருக்கிறவனுக்கு இப்ப திடீர்னு சூழ்நிலை எல்லாமே எதிரா மாறுது. எதுக்கு மாத்துறார் இப்படி? யாமே லோத்தே, கர்த்தர் உனக்கு வனத்துறார், வான் பண்றார், திரும்பு, நீ திரும்பு, திரும்பு. இதுவரை இல்லாத பிரச்சனை உங்க குடும்பத்துக்கு வருது, எதுக்கு வான் பண்றார்? நீங்கள் திரும்புங்கள் என்று. இதுவரை இல்லாத பலவீன சரீரத்தில் வருது, வான் பண்றார், நீ திரும்புன்னு. ஆமென். இதுவரை இல்லாத சமாதான குலைச்சல் குடும்பத்தில் வருது, வான் பண்றார், திரும்புங்கள் என்று. கர்த்தர் இதை வான் பண்றது அழிப்பதற்கல்ல, நான் திரும்பி அவரிடத்தில் வருவதற்காக. நாட்களை பயன்படுத்துவது, காலத்தை பயன்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனா லோத்து இங்க மிஸ் பண்றார். ஹalleluya. தவறான தெரிந்தெடுப்போம், திரும்புகிற மனம் இல்லாத நிலை. இப்பொழுது லோத்தை எந்த சிச்சுவேஷன்ல கொண்டு விட்டுட்டு தெரியுமா? காப்பாத்துறதுக்கு அவர் வர மாட்டாரா? காப்பாத்துறதுக்கு வாசல்ல நின்று உட்கார்ந்து காத்திருக்கிறார். இப்பொழுது லோத்தும் அழிய வேண்டியது. ஆனால் ஆபிரகாம் திறப்பில் நின்று செபிக்க 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 கர்த்தர் கிருபையா இறங்கி அவன் மேல் இரக்கம் பாராட்டி இப்பொழுது அவனை கைப்பிடிச்சு வெளியில கொண்டு வரார். ஆனா வெளியில கொண்டு வந்த லோத்து அதன் பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணுமே, அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருந்திருக்கணுமே, அவன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணுமே. ஆபிரகாமின் மேல் இருந்த கரம் எப்படிப்பட்ட கரம் தெரியுமா? ஆபிரகாமை மட்டுமல்ல, அவன் தலைமுறைகளின் தேசத்தில் ஆசீர்வாதமாய் மாற்றினார். அதே கரம் தானே லோத்துக்கு மேல இருந்துச்சு, அதே கரத்திற்குள் இருந்திருப்பான். ஆனால் இந்த லோத்து மாத்திரமல்ல, அவன் பிள்ளைகளும் நிச்சயமாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். ஆனா கைப்பிடிச்சு வெளியில கொண்டு வந்த பிறகும் லோத்தின் குடும்பத்தின் நிலையை அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கும். அந்த குடும்பத்திலிருந்து தான் மோவாபின் புத்திரர்கள் எழும்புகிறார்கள், அந்த குடும்பத்திலிருந்து தான் சாபத்தை வாங்குற தலைமுறைகள் எழும்புகிறார்கள். இப்படி ஒரு நிலைக்கு லோத்து தள்ளப்பட ரீசன் மூன்றாவது ஒரு காரியம், தேவ சித்தத்தை புறக்கணிக்கிறான். நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 19வது அதிகாரத்துல இப்பொழுது கிருபையாய் அவனுக்கு ஆமென் ஆபிரகாம் திறப்பிலே நின்று ஜெபித்தது நிமித்தமாய் தூதர்கள் அனுப்பப்பட்டு அவனை கைப்பிடிச்சு வெளியில கொண்டு வரார்கள். வெளியில கொண்டு வரும்போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, ஆதியாகமம் 19வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர்
உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ என்றார். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் சித்தத்தை தான் என் வாழ்க்கையில என்னைக்குமே சொல்லுவார். எது என் வாழ்க்கை குறித்த தேவ சித்தமோ அதுதான் என் வாழ்க்கையில பேசப்படும். நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பாருங்க. மலைக்கு ஓடிப்போங்கிறது லோத்தின் விருப்பம் அல்ல, இது தேவனுடைய சித்தம். இப்ப தூதர்கள் சொல்றாங்க நீ மலைக்கு ஓடிப்போ, இது தேவ சித்தம். ஆமா, இந்த சித்தத்தை என்னால செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாய் செய்ய முடியும். என்னால செய்ய முடியாத எதையுமே கர்த்தர் எனக்கு செய்ய சொல்ல மாட்டார். ஆமா, ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு என்னால போக முடியும். நினிவேக்கு போய் நீ சொல்லுனா அந்த இடத்துல என்னால சொல்ல முடியும். ஆனா அந்த சித்தத்தை செய்யாமல் யோனா என்ன செய்யறான், விலகி போறான் பாருங்க. அந்த ட்ராக் ரொம்ப பரிதாபமாகிறது. இங்கே லோத்துக்கு அழகாய் சொல்ல நீ அழியாதபடிக்கு. அப்போ அந்த மலைக்கு போனாதான் உனக்கு ஒரு அழிவு இல்லப்பா, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு அழகா ஒரு தெய்வ சித்தத்தை சொல்றாரு. ஆனா லோத்து என்ன சொல்லுகிறான்? 18வது வசனத்திலிருந்து வாசிங்க. அதற்கு லோத்து அப்படியெல்லாம் ஆண்டவரே, கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து. அதாவது நம்ம வார்த்தையை சொல்லி ஆண்டவர் வந்து உருக வச்சிருவோம். சில பிள்ளைங்கள்லாம் பாருங்க, ஏதாவது கேட்பாங்க, கேட்டு அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க மாட்டோம், ஸ்ட்ரிக்டா நின்றுட்டோம். அப்பா செல்லப்பா இல்லை, என் பிள்ளை சொல்லுவான் வந்து முத்தம் விடுவான். திடீர்னு ஒரு முத்தம் வர்றதுனால புரிஞ்சுக்கணும். அவன் வந்து ஐஸ் வைக்கிறாங்க, அவன் காட்டுற திடீர்னு நம்மளை அப்படி புகழ்ந்து போடும். அப்பா உங்களை மாதிரி பாடுறதுக்கு ஆளே இல்லை, உங்களை மாதிரி அழகா வேற யாருமே இல்லை, ஆமாம் நீங்க தான் பெஸ்டப்பா, ஆமாம் நீங்க என் மேல அன்பா இருக்கிறீங்கப்பா. இப்படியெல்லாம் கொஞ்சம் போதே நமக்கு மனசெல்லாம். இதே போல லோத்திட்ட சொல்றாரு நீ மலைக்கு ஓடி போன்றார். சொல்ற நீங்க என் மேல கிருபை வச்சிருக்கிறீங்கண்ணா, உங்களுக்கு உண்மையில என் மேல இறக்கம் இருக்குதுண்ணா, எனக்கு கிருபை கிடைத்ததானா, ஆமை மலைக்கு ஓடி போக என்னால முடியாது, தீங்கு என்னை தொடரும். நான் மலைக்கு போகும்போது தூதன் என்ன சொல்றாரு, நீ அழியாதபடிக்கு. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, சித்தத்தில் நிற்கிறவன் மட்டும்தான் வாழ்ந்திருப்பான். சித்தத்தை தாண்டி என் ட்ராக் எதுவானாலும் அது எனக்கு அழிவு, அது எனக்கு அழிவு. இங்க அழகா சொல்றான் நான் மரித்து போவேனே. இப்ப தூதன் என்ன பண்ணா பாருங்க, 21வது வசனத்தை வாசிங்கள். அதற்கு அவர் நீ கேட்டுக்கொண்ட ஊரை கவிழ்த்து போடாத. இதுல ஒரு வார்னிங் இருக்கு பாருங்க. மலைக்கு போகிறத நான் மலையை கவிழ்த்து போடாதபடிக்குன்னு சொல்லல, ஆனா நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடி. இந்த விஷயத்துல இன்னைக்கு உனக்கு அனுக்கிரகம். அப்ப இன்னைக்கு அனுக்கிரகம் இருக்கு, நாளைக்கு அந்த அனுக்கிரகம். நிறைய விஷயங்கள் நாம பிடிச்சு வாங்குறோம் தெரியுமா ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட நீங்க கெஞ்சி கேட்கறதுனால சில பிள்ளைங்களை கேட்கறது போல கர்த்தர் இறங்கி தந்துருவார். ஆனா அதுல ஒரு வார்னிங் இருக்குது, அதுதான் நாளைக்கு உனக்கு தீங்காய் மாறும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் சபைக்கு எச்சரிப்பா பேசுகிறார். சித்தத்தை மீறி நான் விரும்பி சிலதை வாங்குறேன் தெரியுமா, அதுலதான் எனக்கான கண்ணியே இருக்குது. அவர் ஒரு இடத்துல டிராவல் பண்ணுனா அந்த இடத்துல டிராவல் பண்ணிருக்கு. மலைக்கு ஒருவேளை போயிருப்பானா அவன் ஓடும்படி உன்னை ஓடுன்னு சொல்றவர் ஓடுறதுக்கான பலனை உனக்கு தருவாரியா? ஆமே, நீ என்ன சொல்ற எனக்கு ஓடுறதுக்கு பலன்? உனக்கு பலன் என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறது உன்னை நடத்துற உன் தகப்பனுக்கு நல்லாவே தெரியும். உன்னால எந்த ஊழிய செய்ய முடியும் எது செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும். உன்னால எந்த ட்ராக்ல நிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஹalleluya. எனவேதான் எல்லாரையும் ஒரே ட்ராக்ல கர்த்தர் ஓட வைக்காம அவரவருக்கு நியமித்த பாதையில் கர்த்தர் நம்மை ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் ஓடுகிற பாதையில நீங்கள் ஓடுவது, நீங்கள் நிற்கிற பாதையில நான் நிற்பது. காரணம் உங்க ட்ராக்ல என்னால நிக்க முடியாது, என்னுடைய ட்ராக்ல உங்களால நிக்க முடியாது. அதனால அவரவர் நிக்க வேண்டிய ட்ராக்ல நிக்க வச்சு வேண்டிய கிருபைகளை தந்து பலனை தந்து இன்னைக்கு கர்த்தர் என்ன ஓட வச்சிட்டு இருக்கிறான்னு சொல்றவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னா, லோத்தே உன்னை ஓடிப்போன்னு சொல்லும் போது நீ உன்னை புரிஞ்சுக்கோ, அங்க ஓடுவதற்கான பலனை கர்த்தர் மேல வச்சிருக்கிறார். ஆனா பல நேரத்துல நாம தட்டி விடுறோம்.
சித்தத்தை புறக்கணிக்கிறோம். சபை, இந்த வார்த்தையை நான் எச்சரிப்பாய் சபைக்கு பேசுகிறேன். இந்த வார்த்தை என்னோடு பேசு. சித்தத்தை தாண்டி நான் எந்த ட்ராக்ல நின்னாலும் அந்த ட்ராக் எனக்கு அழிவின் பாதை. சித்தத்தில் நிற்கிற பாதை மட்டுமே நான் சுதந்தரிக்க போகிற பாதை. அதுதான் எனக்கு நியமித்த ஓட்டம், ஜெயமாய் முடியும். அந்த வார்த்தையில ஒரு வார்னிங் கொடுக்கிற, நீ கேட்டுக்கொண்ட அந்த ஊரை நான் கவிழ்த்து போட. அப்ப ஆண்டோடைய ஒரு தீர்மானம் இருக்கு, அந்த ஊர் கவிழ்க்கப்பட போகிறது. சோதோமை அவன் தெரிந்தெடுக்கும் போது அந்த சோதோமை குறித்து சொல்லப்படுகிறது, அது அழிக்கிறதற்கு முன்பாக நாம தெரிந்தெடுக்கிற பல பாதையில கர்த்தர் அழிவை வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே தான் எந்த ஒரு காரியத்தை தெரிந்தெடுக்கும் போது இது கர்த்தர் தான் தெரிந்தெடுத்து தந்தாரா? ஆமென். இந்த வார்த்தை சொல்லும் போது திருமண விஷயத்துல சொல்றேன், பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கிற பெற்றோருக்கு சொல்றேன், உங்க பிள்ளைக்கு திருமணம் இது கர்த்தர் நியமித்து தான் பாருங்க. அவங்க கிட்ட எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி பணம் இருக்கு, எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி அந்தஸ்து இருக்கு, எங்க கேட்டகரியில அவங்க இருக்கிறாங்க, இப்படி பார்த்து நீங்களா செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவர் ஊரை கவிழ்த்து போடுறதுக்கு முன்பாக சித்தத்துல நில்லுங்க. ஆமே, சித்தத்துல நில்லுங்க. சித்தத்துல நின்று ஒன்றை செய்வீர்களானால் ஆமே, அங்க ஓடும்படியான பலன் கர்த்தர் தருவார். ஓடும்படியான பலன் தருவார். ஹல்லேலூயா. பேதுரு இயேசுகிட்ட கேட்கிற, ஆண்டவரே எங்க போகிறீர்? நானும் உங்க கூட வருவேன். ஆண்டவர் சொல்ற, இப்ப நீ வர கூடாது அப்படின்றார். இப்ப நீ வரக்கூடாது. தெரிந்த வார்த்தை யோவான் 13வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தில் சொல்றார், ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றால், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற 36வது வசனம், நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது. வரக்கூடாது. வரக்கூடாதுன்னா கூடாது, ஃபுல் ஸ்டாப் போட்டார். அடுத்து சொல்றார், பிற்பாடு என் பின்னே வருவாய். உனக்கு ஒரு டைம் இருக்கு, உனக்கு ஒரு டைம் இருக்கு, அந்த டைம்ல உனக்கு ஒரு சித்தம் இருக்கு, அந்த சித்தத்துல நீ வருவப்பா அப்படின்றார். இப்படி சொன்ன பிறகு 37வது வசனத்தை வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? ஓவர் நீதிமான மாறினது தான் பிரச்சனை. இப்பொழுது நான் ஏன் பின்னே வரக்கூடாது சொல்லிட்டு கூட ஆட் பண்றேன், உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். ஆண்டவர் பார்த்தாரு, இது வேலைக்கு ஆகாது. 38வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? இந்த கான்வர்சேஷன்லாம் உண்மையா டைரக்டா இருந்து பார்த்திருக்கணும். பேதுரு, எனக்காக நீ ஜீவனை கொடுப்பாயோ சொல்லிட்டு கூட சொல்ற, சேவல் கூறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்க மாட்டேன் இந்த வார்த்தையை. ஆனா அதான் சொல்ல, நம்ம வாய் விட்டு அடி வாங்குறோம். ஆண்டவர் சொல், வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அது உண்மை. வரக்கூடாதுன்னா போகக்கூடாது. ஆனா நீ வருவ, ஒரு நாள் வருவ. அதை தாண்டி பேதுரு, அது எப்படி ஆண்டவரே, நான் ஏன் வரக்கூடாது? நான் உமக்காக ஜீவனை கொடுக்க ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, நீ என்ன 3 முறை மறுதலிப்பட்டாரு. அவர் மறுதலிப்புன்னு சொன்னா மறுதலிச்சு தான் ஆகணும். பேதுரு மறுதலிக்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் மறுதலிக்கலன்னா என்ன ஆகும், அவர் சொல்ல ஆகும், அதனால நம்ம போய் அப்படி போகல. ஆனா போற இடத்துல அவர் சொன்னது நடக்குது. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் சொன்னதான் நீ ஓடி அங்க போனா போயிடணும். அதை தாண்டி ஏன் இப்படி ஆண்டவர் எனக்கு அது அப்படி, நான் இன்னொரு ஆப்ஷனுக்கு என் கண்ணை திருப்பிட்டேனாலே ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு கர்த்தர் விட்டுருவாரு. லோத்துட்டு அதுக்கப்புறம், அந்த மலைக்கு நீ போன, நான் உன்ட்ட இவ்வளவு பேசுறேன், ஒண்ணுமே பேசுறேன், விட்டுட்டாரு. சித்தத்தை தாண்டி நான் ஒரு ஆப்ஷனை வைக்கிறேன்னா கர்த்தர் கை விட்டுருவாரு. சித்தத்திற்குள் இருக்கிறவன் பாக்கியவான், அவன் மேல கர்த்தருடைய கரம் நன்மையா இருந்து கொண்டே இருக்கும். சித்தத்தை புறக்கணிச்சான் பாருங்க. போகிற வழியில மனைவி திரும்பி பார்க்கிறாள், உப்பு தூணாகிறாள். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபம். அங்கிருந்து தான் தேவன் பிரியப்படாத புத்திரர்கள் எழும்புகிறார்கள். ஒரு சந்ததி எழும்புது, சாபத்தை வாங்குகிற சந்ததி எழும்புது, மோவாபு சந்ததி எழும்புது. ஹல்லேலூயா. கர்த்தர் பிரியப்படாத சந்ததிகள் எழும்புது. எனவே தேவ சித்தத்தை தாண்டி ஒரு இடத்துல நான் கால் வைக்கிறேன், நான் புரிந்து கொள்ளுங்கள், என் வாழ்க்கை அல்ல, அழிவை நான் தெரிந்தெடுக்கிறேன். எந்த ஒரு காரிய சித்தத்தை புறக்கணிச்சு, அதனாலதான் நம்ம கேட்கணும், கிருபையா என்னை நடத்தி செல்லும், தயவா என்னை காத்துக்கொள், அன்பா என்னை அணைக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கிருபையா என்னை நடத்தி செல்லும், தயவா என்னை. இதைதான் தாவீது ஒரு ஜெபமாய் வைக்கிறார். சங்கீதம் 17வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்கள், ஜெபிக்கலாம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு
என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். ஆன்லைன்ல இருக்கிற பைபிள்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. என் நடைகள் உமது வழிகளில் உறுதிப்பட்டன, என் காலடிகள் வழுவி போகவில்லை. ஆமே, நம்ம பைபிள்ல இருக்கிற வார்த்தை இன்னும் தெளிவா, என் காலடிகள் வழுவாதபடிக்கு, அதாவது நான் நடக்கிற பாதை வழுவாதபடிக்கு, அது திசை மாறாதபடிக்கு, நான் அலையாதபடிக்கு என் நடைகளை என் வழிகளில் அல்ல உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் அப்படின்றார். ஸ்திரப்படுத்திருங்க, அதுல ஸ்ட்ராங் ஆக்கிருங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உங்க வழியை தாண்டி எனக்கு இன்னொரு வழி வேண்டாம் ஆண்டவரே. எத்தனை பேர் விட்டு கொடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. கை விரோதமாய் மாறிடக்கூடாது. லோத்தின் வாழ்க்கையில கை விரோதமாய் மாற தவறான தெரிந்தெடுப்பு, திரும்பும் நிலை இல்லாதவன். ஆமே, தேவ சித்தத்தை புறக்கணித்தான். இந்த 3 மட்டும் நம்ம லைஃப்ல வந்துடவே கூடாது. ஆமே, இந்த ஒரு காரியத்தை தெரிந்தெடுக்கும் போதும் கவனமாய் தெரிந்தெடுங்கள். ஆமே, திரும்புகிற தருணத்தை கத்த தரும்போது அந்த தருணத்தை பயன்படுத்துங்கள். எல்லாவற்றிற்கு மேலாய் ஏதோ ஒரு ஓட்டம் அல்ல, சித்தத்திலே ஓட வாழ்க்கை அர்ப்பணியுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்திலே? அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் உறுதியா இருக்கும். அவர் கையை திறப்பார், அவர் நன்மையினால் திருப்தியாகும். சேர்ந்து பாடி இயேசுவே என் நேசரே என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போட பாடி ஆண்டவரை முடி ஆமே உயர்த்துவோம். இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே என் உள்ளம் ஏங்குதே, தோளின் மீதே சாய. சத்தமாய் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையாய் அவர் கரத்திலே ஒப்பு கொடுத்து அவர் நடத்தும்படியாக, அவரே என்னை நடத்தும்படியாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? கிருபையா என்னை நடத்தி செல்லும் தயவா, என்னை காத்து கொள்ளும் அன்பா. ஆமென். அர்ப்பணிப்போடு சொல்லு, உம்மை பற்றி கொண்டு உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட, உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட, உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட, உம் பாத சுவடை ஆமென் உமக்குள்ளே மறைந்திட, உம்மேலே படர்ந்திட, உமக்குள்ளே மறைந்திட, உம்மேலே. இந்த உலகை வெறுத்து, இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட, இயேசுவின் நாமத்திலே சபை இந்த அனுபவத்திலே உறுதியாக இருக்கட்டும். பாடுவோம், இயேசுவே சாய என் உள்ளம் ஏங்குதே, தோளின் மீதே சாய. பாடி இயேசுவே இயேசுவே இயேசுவே. ரிகரகதல ரியதலரா, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. கிருபையா ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை புறக்கணித்து உம்முடைய சித்தம் இல்லாத ஒரு ஓட்டம் எங்களுக்கு வேணாமா. உம்முடைய சித்தத்திலே எங்களை நடத்துங்க, உம்முடைய சித்தத்திலே நடத்துங்க, உம்முடைய சித்தத்திலே எங்களை நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு விசை உங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட, ஒரு செகண்ட் கூட உங்களுடைய கையை பின்னிட்டு திருப்பிடாதீங்க ஆண்டவரே, பின்னிட்டு திருப்பிடாதீங்கப்பா. நான் இன்னைக்கு நிற்க காரணமே, என் வாழ்க்கையில நான் நன்மைகளை அனுபவிக்க காரணமே
உம்முடைய கரம் என் மேல் இருக்கிறதினால் மாத்திரமே ஒரு நாளும் என்னுடைய தவறான எண்ணங்கள் நிமித்தமா ஆண்டவரே, நான் திரும்பாத காரணத்தின் நிமித்தமா ஆண்டவர் சித்தத்தை புறக்கணிக்கிறது நிமித்தமா உம்முடைய கை என் வாழ்க்கையில் விரோதமாய் வந்துடக்கூடாது. ஆண்டவரே, பொறுமையோடு தேவ திட்டத்தை அறிந்து தெளிவான எண்ணத்தோட நீ தெரிந்தெடுத்து தந்த பாதையில் நாங்கள் நிற்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர், ஒருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கரம் விரோதமாய் வந்துடக்கூடாதப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய கரம் நன்மையாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் மேல் அக்கறை கொண்டிருக்கிற உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தினாலே நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய கரத்தினால் மீட்கப்பட்டோம். உம்முடைய கரத்தினால் நன்மை அடைந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இன்னும் அந்த கரம் எங்கள் வாழ்க்கையிலே அனுகூலமா இருக்க, நன்மையா இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. லோத்தை போல தவறான தெரிந்து கொள்ளுதல் ஆண்டவரை திரும்புகிற நிலை இல்லாமல் ஆண்டவரை திசை திரும்பி சித்தத்தில் நிற்காதபடி ஓடுகிற ஓட்டம் எங்களுக்கு வேணாப்பா. ஆண்டவரை சரியான தெரிந்து கொள்ளுதலோடு ஆண்டவரை திரும்புகிற தருணங்களை சரியாய் பயன்படுத்தி கொள்ளவும் ஆண்டவரே, நீர் என்ன சித்தம் வச்சிருக்கிறீர்கள் அந்த சித்தத்தில் ஓடும்படியான கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கொடுங்க ஆண்டவரே. உங்க கை எங்க வாழ்க்கையில ஆண்டவர் விரோதமா எழும்பிடக்கூடாதப்பா. நன்மையாகவே உயர்ந்திருக்கட்டும், நன்மையாகவே உயர்ந்திருக்கட்டும். உம்முடைய கரத்திற்குள் அடங்கி இருக்கிற பாத்திரங்களாய், உம்முடைய கரத்தால் நடத்தப்படுகிற பாத்திரங்களாய் ஒவ்வொருவரை கர்த்தர் மாற்றுங்க, நன்மையினால் திருப்தி ஆக்குங்க. இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கேட்டதோடு விட்டு விடாதபடி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நடக்கும்படி கிருபைகளை தாரும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கு மகிழ்ச்சியா இருக்கட்டும், பலப்படுத்தும். நல்ல செய்திகளை கர்த்தர் கேட்க பண்ணும். போக்கில் வரத்தில் விசேஷமாய் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலும் பலவீனத்தை நிமித்தம் வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்தி வருகிற நாட்கள் விடுதலையோடு வந்து ஆராதிக்க கிருபை தாரும். நீர் மாத்திர மகிமைப்படும், சமாதானத்தோடு அனுப்பும். நீர் மாத்திர பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.